ஓம் சாந்தி. 12/8/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவைக்கான மகிழ்ச்சி, துள்ளல் அதிகம் வர வேண்டும். ஞானம் மற்றும் யோகா இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். சேவையின் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். கேள்வி: சேவையில் துள்ளல் வராததற்கான காரணம் என்ன? எந்த தடையின் காரணத்தினால் துள்ளல் வருவதில்லை? பதில்: அனைத்தையும் விட பெரிய தடை குற்றப்பார்வை. இந்த வியாதி சேவையில் துள்ள விடுவதில்லை. இது மிகவும் கடுமையான வியாதி. ஒருவேளை குற்றப்பார்வை குளிர்ச்சி அடையவில்லை என்றால், குடும்ப விவகாரங்களில் 2 சக்கரங்களும் சரியாக செல்லவில்லை என்றால் குடும்பம் ஒரு சுமையாகி விடுகிறது. பிறகு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடுவதினால் சேவையில் துள்ள முடிவதில்லை. அதாவது, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஞானத்தில் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த 2 சக்கரமும் ஒரே மாதிரி போகும்போது சீராக சேவையில் ஊக்க உற்சாகம் இருக்கும், குஷி இருக்கும், சேவை செய்யணுன்ற துள்ளல் இருக்கும். அந்த 2 சக்கரங்களும் ஒரே சீராக ஒரே வேகத்தில் இல்லை அப்படின்னா, ஒரு சக்கரம் வேகமாக போகுது, இன்னொரு சக்கரம் ஸ்லோவாக போகுது அப்படின்னா, அப்போ சேவை பற்றி பாபா சொன்னாலும் அது சாதாரணமாக எடுத்துப்பாங்க, லேசாக எடுத்துப்பாங்க. ஆகையால் அந்த சேவை செய்யணும் அப்படின்ற அந்த குஷியோ அல்லது உற்சாகமோ அல்லது துள்ளலோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முரளியின் பாடல்: விழுத்தெழுங்கள் மணப்பெண்களே, விழுத்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இதுபோல் 2-3 நல்ல பாடல்கள் இருக்கிறது. இவை அனைவரிடமும் இருக்க வேண்டும். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல் என்றாலும் நாடகத்தின்படி தூண்டப்பட்டிருக்கிறது. அது பிறகு குழந்தைகளுக்கு உதவுகிறது. அதாவது, அந்த காலத்தில் ஞானத்தினுடைய பாடல்கள் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விழுத்தெழுங்கள் மணப்பெண்களே, புது யுகம் வரப்போகிறது அப்படின்ற அந்த பாட்டு தான் அமிர்த் வேளா பாட்டு. நாங்கள் எல்லாம் மதுபனுக்கு போகும்போது 3:30 மணிக்கு இந்த பாட்டை தான் கேட்போம். விழுத்தெழுங்கள் மணப்பெண்களே, விழுத்தெழுங்கள் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு ஆன்மீக போதையில் எழுந்திருப்போம். அதனால பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் எழுதப்பட்டது தான், உருவாக்கப்பட்டது தான். ஆனால் நாடகத்தின்படி அவங்களுக்கு அந்த தூண்டுதல் கிடைச்சிருக்கு. அது பிறகு உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்றார். குழந்தைகள் இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது ஆன்மீக போதை ஏறுகிறது. நாம் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறோம், ராவணனிடமிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற போதை குழந்தைகளுக்கு சதா ஏறி இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுடைய யுத்தம் மாயையினுடன் ஆகும். இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாம் இந்த உலகத்தில் மறைமுகமாக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது உங்களுக்கு இப்போது தந்தையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. பிறகு தந்தை உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகிறார். நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாருடனும் சண்டை ஆகியவை போட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் கூட நேரம் எடுத்துக்கொள்கிறது. வெறும் சொல்வதினால் நிலைத்து விடுகிறார்கள் என்று அப்படி இல்லை. உள்ளுக்குள் நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும்.
இப்பொழுது மீண்டும் தூய்மையாகி நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு தன்னை ஆத்மா என்று உறுதி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்ற ஆன்மீக போதை ஏறியிருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதின் மூலம்தான் விகர்மம் விநாசம் ஆகிறது. நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது! உலகம் இந்த சாந்தி தாமம் சுகதாமத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. குற்றப்பார்வை மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். இந்த வியாதி மிகவும் கடுமையானது. ஆகையால்தான் மனதில் உத்வேகம் வருவதில்லை. எனவே பாபா தம்பதிகளாகிய நீங்கள் இரு சக்கரங்களும் சரியாக சென்று கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதாவது சாக்கார பாபா காலத்துல குடும்பத்துல கணவர் மட்டும் ஞானத்துல இருக்கிறார், மனைவி இல்லை அப்படின்னா ஒரு சக்கர வண்டின்னு சொல்வார் பாபா. அதுல சர்க்கஸ்ல தான் ஒரு சக்கர வண்டி யூஸ் பண்ணுவாங்க, சைக்கிள். அது ரொம்ப கஷ்டம். 2 சக்கரமும் கரெக்டா இருந்தால்தான் அந்த ரைடு சுமூகமாக இருக்கும். அது போல பாபா சொல்லிட்டு இருக்காரு, வண்டியினுடைய இரு சக்கரங்களும் சரியாக ஒரே ஸ்பீட்ல இருந்தால்தான், பேலன்ஸ் இருந்தால்தான் ஞான மார்க்கத்திலையும் நல்லா முன்னேற முடியும். ஒருத்தர் தூய்மை ஆகணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு விகார பார்வை இருக்கு அப்படின்னா அப்போ நஷ்டம்தான் ஏற்படும். இந்த வியாதி ரொம்ப கடுமையானது. அப்ப சேவையிலையும் உற்சாகம் இருக்காது, முயற்சியிலையும் உற்சாகம் இருக்காது. ஆகையால பாபா இரு சக்கரங்களும் சரியாக சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்படி சரி இல்லைனாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புரிய வச்சு சமாதானமாக முன்னேறணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு டைம், ஸ்பேஸ் எல்லாமே அவசியம். இந்த பிரம்மகுமார் குமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறீர்கள். குடும்ப விவகாரங்களின் சுமை தலையின் மீது இருக்கின்ற காரணத்தினால் அந்த பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள். பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்ய முன்வருவதற்காக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சிலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் கூட சேவைக்கான துள்ளல் இருப்பதில்லை. பணத்தின் பசியில் இருக்கிறார்கள். குழந்தை இல்லை என்றால் கூட தத்தெடுக்கிறார்கள். பாபா நாங்கள் இருக்கிறோம், பெரிய வீடு எடுத்து தருகிறோம் என்று ஆர்வம் வருவதில்லை. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்கான ஆர்வம் நிறைய இருக்கணும், சேவையும் வளர்ச்சி அடையணும் இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, பணக்காரர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, தேவைக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ஆனாலும் கொடுக்கறது இல்லை. பணத்தின் பசியில இருக்கிறாங்க. குழந்தைகளே இல்லைன்னா கூட தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா என்ன சொல்லணும்? பாபா நாங்கள் இருக்கிறோம், எங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு, நாங்கள் ஒரு பெரிய வீடு எடுத்து கொடுக்குறோம், சென்டர் நடத்துங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஆர்வமே வரமாட்டேங்குது அப்படின்றார். பாபாவின் பார்வை விசேஷமாக டில்லியின் மீது இருக்கிறது. ஏனென்றால் டில்லி தலைநகரம். டில்லியில் விசேஷமாக சேவையின் முற்றுகை இடங்கள். இப்படியெல்லாம் சொல்லி பாபா டெல்லியில எவ்வளோ சேவை செய்ய வைக்கிறார். முந்தியெல்லாம் தமிழ்நாட்டில் ராக்கி கட்டணும் அப்படின்னா யாரும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக கட்டிக்க மாட்டாங்க, நிறைய புரிய வச்சு தான் கட்டணும். டெல்லியில எல்லாம் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் ராக்கி எல்லாம் கட்டுறாங்க. அதை இங்கே பார்த்த உடனே நம்ம உடனே கையை நீட்டுறாங்க. அதனால டெல்லி தலைநகரம். அங்கெல்லாம் சேவை செய்தீங்கன்னா இந்தியா மட்டும் என்ன, உலகம் ஃபுல்லாக அந்த நியூஸ் பரவும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது மந்திரிகள் எல்லாமே அங்கே எல்லாருக்கும் கட்டுறாங்க, அவங்க கட்டிக்கிறாங்க, அப்போ நாம கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவாங்க.
இல்லைன்னா முதல்லலாம் வந்து ராக்கி கட்டுறோன்னு சொன்னாலும் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாபா டெல்லியில சேவையினுடைய முற்றுகையிடுங்க அப்படின்றார். தைரியமாக செய்யுங்கன்றார். ஏனென்றால் உங்களுடைய எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிறைய உதவி கிடைத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு உதவியை வேறு யாரும் செய்ய முடியாது. இப்போது விரைவாக கோட்டையை உருவாக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் மிகுந்த உற்சாகம் இருக்க வேண்டும். நிறைய பேருடைய புத்தி உலகாய விஷயங்கள், வீண் விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு பந்தனங்களின் பிரச்சனை இருக்கிறது. ஆண்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. அதனால நிறைய சேவை செய்யுங்க அப்படின்றார். ஆனாலும் செய்யறதில்ல. நிறைய பேருடைய புத்தி எங்கேயாவது மாட்டிக்கொண்டிருக்கிறது. உற்சாகம் இல்லை. உடனே தேக அபிமானம் வந்து விடுகிறது. தேக அபிமானம்தான் சத்தியநாசம் செய்தது. இப்போது பாபா சத்திய உயர்விற்காக எவ்வளவு சகஜமான விஷயத்தை கோருகிறார். அதாவது தேக அபிமானம்தான் உங்களை சத்தியநாசம் செய்திடுச்சுன்றார். ஒரே அடியாக தரைமட்டமாக ஆக்கிடுத்து. இப்போ பாபா வந்து ஒரே அடியாக உயர்த்துறதுக்கு எவ்வளவு சகஜமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும், இல்லை என்றால் சக்தி வருவதில்லை. சென்டரை பராமரிக்கிறார்கள், ஆனால் ஆன்மீக போதை இல்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆனீர்கள் என்றால் நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற போதை ஏறி இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பலம் வந்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறுகிறார். அரைக்கல்பத்தின் தேக அபிமானத்தின் போதை இருக்கின்ற காரணத்தினால் ஆத்ம அபிமானியாக ஆகுவதில் அதிகம் உழைப்பு எடுத்துக்கொள்கிறது என்று பாபா கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவினுடைய மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள்ளேயே பாபாவின் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்றார். நினைவின் போதையில் மூழ்கி இருந்தால் தானாகவே சேவை அதிகரிக்கும். மனம் சொல் செயலில் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வாயின் மூலம் ஞானத்தின் விஷயங்களை தான் சொல்ல வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு செய்யக்கூடாத விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். வரதானம், இரும்புக்கு சமமான ஆத்மாவை தங்கமாக்கக்கூடிய மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகுங்கள். நீங்கள் அனைவரும் பாரஸ்நாத் தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் பாரஸ்நாத் ஆவீர்கள். எனவே எப்படிப்பட்ட இரும்புக்கு சமமான ஆத்மாவாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய சகவாசத்தின் மூலம் இரும்பும் தங்கமாகிவிட வேண்டும். இவர் இரும்பாக இருக்கிறார், இப்படி ஒருபோதும் நினைக்காதீர்கள். பாரஸ்நாத்தின் வேலையே இரும்பையும் தங்கமாக ஆக்குவது. இதே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சதா நினைவில் வைத்து ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது என்னுடைய ஆத்மாவின் ஒளி கிரணங்கள் அநேக ஆத்மாக்களை தங்கமாக ஆகுவதற்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்:
ஒவ்வொரு காரியத்தையும் துணிவுடன் செய்யுங்கள், அப்போது அனைவருடைய மதிப்பும் கிடைக்கும். அவ்யக்த சமிக்கை. பரமாத்மா அன்பு இந்த உயர்ந்த பிராமண ஜென்மத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அன்பு இருந்தால் உலகம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்று சொல்லவும் செய்கிறார்கள். அன்பு இல்லை என்றால் உயிரும் இல்லை, உலகமும் இல்லை. அன்பு கிடைத்தது என்றால் உலகம் கிடைத்தது. உலகம் ஒரு துளி அன்பின் தாகத்தில் இருக்கிறது. மேலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இது பிரபுவின் சொத்தாக இருக்கிறது. இந்த பிரபுவின் அன்பில்தான் வளர்கிறீர்கள், அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்கள். எனவே சதா அன்பு கடலில் லயித்திருங்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதம்.